மாதா தொலைக்காட்சி அன்புள்ளங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துகளும் வணக்கங்களும். மே 4 முதல் மே 9 வரை நம்முடைய மாதா தொலைக்காட்சியில் உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு நாம தொழிலாளர் வாரம் என்ற ஒரு வாரத்தை நம்ம எல்லாரும் சிறப்பிச்சுட்டு இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். இந்த வாரத்தினுடைய சிறப்பு நிகழ்ச்சியான உழைப்பில் உண்மை நன்மை என்ற இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் ஒரு சிறப்பான ஒரு தொழிலாளரை நாம் அறிமுகப்படுத்தி அவருடைய வாழ்வியல் அனுபவங்கள் எல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கிறோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நம்முடைய இந்த சிறப்பு நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கிறவங்க 2 பேர். அவங்க 2 பேருமே உணவகத்துறையில் தங்களுக்கான முத்திரையை பதித்து இன்று உழைப்பினால் உயர்ந்த நல்ல உள்ளங்கள் 2 பேர். ஸோ அவங்க யார், அவங்களுடைய அனுபவ பகிர்வு என்ன அப்படிங்கிறதான் இன்னைக்கு நம்முடைய நிகழ்ச்சி வாயிலாக நம்ம தெரிஞ்சுக்க இருக்கிறோம். ஸோ அவர்கள் இருவரையுமே திருமதி வித்யா மற்றும் திருமதி நித்யா ஆகியோரை உங்கள் அனைவரின் சார்பாக நிகழ்ச்சிக்கு அன்புடன் அழைக்கின்றேன். ஸோ வணக்கம் மேடம், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கும் சார். வணக்கம். நல்லா இருக்கிறீங்களா? ஸோ இங்கே வந்து ஒரு மாதிரி நடுக்கமா தயக்கமா இருக்கிற மாதிரி இருக்குது. அதெல்லாம் வேண்டாம், கேஷுவலாக நீங்கள் வந்து உங்களுடைய அனுபவங்களை நீங்கள் சொல்கிறத நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க தயாராக இருக்கிறோம். ஸோ வித்யா மேம், நீங்கள் சொல்லுங்கள் உங்களுடைய ஃபேமிலியை பற்றி ஃபஸ்ட்டு. நான் வந்து எனக்கு வந்து 2 பெண் குழந்தை இருக்காங்க. எனக்கு மேரேஜ் ஆகி 22 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஓகே. எனக்கு பெரிய பொண்ணு வந்து டிப்ளமா முடிச்சுட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. சின்னவர் 12th எழுதியிருக்காங்க. ஒரு சின்ன ஃபேமிலி. வீட்டில் ஹஸ்பண்ட் நேம்? ஹஸ்பண்ட் செந்தில்குமார் அவங்க நேம். சூப்பர். நீங்கள் சொல்லுங்கள் நித்யா மேம். எங்கள் ஹஸ்பண்ட் நேம் வந்து தர்மா. கார் டிரைவராக ஒர்க் பண்ணுறாரு. எனக்கு 2 பசங்க. பெரியவன் காலேஜ் முடிச்சுட்டு ஜாப் போயிட்டுருக்கான். சின்னவன் 12th முடிச்சிருக்கான். ஓகே. வித்யா நித்யா அப்படின்னு பேரை கொண்டு எல்லாரும் கன்ஃபியூஸ் வரவங்களா, அக்கா தங்கச்சிங்களா அப்படின்னு சொல்லி. நீங்கள் வந்து சிஸ்டர்ஸா இல்லை ஃப்ரெண்ட்ஸா? ஃப்ரெண்ட்ஸ் தான். ஃப்ரெண்ட்ஸ். எப்போ இருந்து? ஒரு 15 இயர்ஸ். ஓகே. காலேஜ்? இல்லை ஒர்க் பண்ணதுல இருந்து ஃப்ரெண்ட்ஸ். ஓகே 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 மேம். வந்து இன்னைக்கு எல்லா துறைகள்லையுமே வந்து ஆண்களுக்கு நிகராகவும் ஆண்களை விட அதிகமாகவுமே வந்து பெண்கள் இருக்கிறாங்க. ஸோ அது வந்து நீங்கள் வந்து ஒரு சாதாரண சின்ன வேலையிலேருந்து பெரிய வேலை வரைக்கும் எவ்வளோ எதில் நீங்கள் எடுத்தாலும், உதாரணத்திற்கு ஒரு ஆட்டோ ஓட்டுவதில் இருந்து இன்றைக்கி வந்து விண்வெளிக்கு செல்கிற வரைக்கும் எல்லா துறைகளிலுமே ஆண்களை விட அதிகமாகவே பெண்களுடைய ஈடுபாடு, அவங்களுடைய செயல்பாடு அப்படின்னு இருக்குது. ஸோ அதுக்கு மத்தியில் இது வந்து ஒரு புதிய அனுபவமாக நான் பார்க்குறேன். உணவகங்கள் நடத்துறது, அதுவும் பெண்கள் நடத்துறது அப்படிங்கிறது இங்கே ரொம்ப ரொம்ப நான் ஆச்சரியமாக அதை நான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன். ஸோ அந்த வகையில் இவ்வளோ துறைகள் இருக்கிறப்போ உணவகம் அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் என்ன? நாங்கள் ஃபஸ்ட்டு ஏற்கனவே ஒர்க் பண்ணதும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட் லைன்லே இருந்தது. சரி, ஃபுட் லைனும் வந்தது. இந்த மாதிரி ஒரு ஹோட்டல் இருக்கு, நடத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நம்ம 2 பேரும் சேர்ந்து சமையலே நம்ம வீட்டில் செய்கிறோம், அது மாதிரி சேர்ந்து செய்யலாம் அப்படின்னு 2 பேரும் முடிவெடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணது. அப்புறமா அது அப்படியே கொஞ்சம் அப்படியே டெவலப் ஆயிடுச்சு. கண்டிப்பாக. இப்போ ஏற்கனவே வந்து உணவகம் சம்மந்தப்பட்ட ஒரு அனுபவம் இருக்குது அப்படின்னா அது என்ன மாதிரியானது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஸ்கூல் கேன்டீன் மாதிரி அந்த சாண்ட்விச் பண்ணுறது, அந்த மாதிரி பர்கர் பண்ணுறது, அந்த மாதிரி இது சேல்ஸில் இருந்ததால சரி பண்ணலாம். அதாவது ஸ்கூல் கேன்டீனே நீங்கள் நடத்தி இருக்கிறீங்க. ஓனர் இருக்க மாட்டாங்க, நாங்கள் 2 பேர் தான் ஃபுல்லாகவே மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே. அவங்களுக்கு ஃபுல்லாக கணக்குலேருந்து அக்கௌண்ட்ஸ் எல்லாமே செட்டில் பண்ணி கொடுக்கறதுலேருந்து நம்மளோட கேன்டீன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் பண்ண. வரவே மாட்டாங்க, 2 பேருமே வர மாட்டாங்க. அது ஒய்ஃப் மட்டும் வருவாங்க, கணக்கு எடுப்பாங்க, போவாங்க, அவ்வளோதான். ஃபுல்லாக நம்ம தனியாக இருந்து நம்ம எப்படி பண்ண முடியுமோ அதில் தான் எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸே. ஒரு இதில் நின்று எப்படி பண்ண முடியுன்றதை வந்து அதை கற்றுக்கிட்டோம். ரொம்ப ஒருவேளை இந்த கடை வர போகுதுன்ற கடை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்து எங்களுக்கு வர வச்சான்னு தெரியும். கண்டிப்பாக. ஓகே. இதில் வந்து என்னென்னா நம்ம லைஃப்பில் எல்லாருமே எடுத்த உடனே முதலாளி, எடுத்த உடனே அந்த லேஞ்ச் அப்படின்னு இல்லாமல் எப்போவுமே அந்த பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறப்போ அதோட ஃபவுண்டேஷன் ரொம்ப ஆழமாக இருக்கும். ஸோ அப்போ நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாரையும் போலவே ஒரு அந்த வேலை பார்க்கக்கூடிய ஒரு தொழிலாளியாக அந்த நிலையை ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி அதிலேருந்து ஒரு முதலாளியாக என்ன பண்ணிருக்கிறீங்க. இப்போ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நம்ம வந்து ஒரு கடையில் வேலை பார்க்குறதுக்கும் இன்னைக்கு இது என்னுடைய எப்படி அங்கே ஒர்க் பண்ணோமோ அதையும் வந்து எங்களோடதுன்னு நினச்சி பண்ணோம். அதே மாதிரி இதுவும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். எந்த டிஃப்ரெண்ட்டும் இருக்கிற மாதிரி இல்லை. ஏன்னா யார் இருக்காங்களோ இல்லையோ நம்ம செஞ்சுதான் ஆகணும். எல்லா வேலையும் எல்லாருமே செஞ்சுட்டு இருப்போம். அதனால வந்து அந்த ஒரு இது தெரியல. கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற 100%. ஏன்னா நம்ம சில நேரங்களில் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு சில மனநிலை என்னவாக இருக்குன்னா, இது என்ன ஏன் கிடையாது, முதலாளி தானே, ஸோ நம்ம எப்படினாலும் இருந்துக்கலாம் அப்படிங்கிறவங்க அதே நிலையில் இருக்கிறாங்க. நீங்கள் சொல்வது போல் அதுவும் என்னுடைய நான் அதில் உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த மனநிலை நிச்சயமாக அடுத்த நிலைக்கு நம்மளை வந்து கூட்டிகிட்டு போகுங்கிறதுக்கு நல்ல ஒரு உதாரணம். ஓகே. இப்போ உணவகம் தொடங்கணும் அப்படிங்கிற ஒரு நீங்கள் சொன்னீங்க வந்து ஒரு வாய்ப்பு வந்துச்சு, இப்படி ஒரு ஹோட்டல் நடத்துறீங்களான்னு கேட்டாங்க அப்படிங்கிறப்போ, அப்போ இது வந்து அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு தொழில் அப்படின்னு இறங்குறப்போ எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பயம் என்ன அப்படின்னா, ஒரு வேளை லாஸ் ஆகிட்டா நம்ம எப்படி அதை சமாளிக்க போகிறோம், அந்த பயத்திலே நிறைய பேர் என்ன பண்ணுறதுலன்னா இறங்குறது இல்லை. உங்களுக்கு அந்த தொடக்க காலம் எப்படி இருந்துச்சு? அந்த டைம் ஓகே ஹோட்டல் தொடங்கலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்கிறப்போ
அந்த மனநிலை, அன்றைய மனநிலை எப்படி இருந்துச்சு 2 பேருக்குமே? உழைச்சா கண்டிப்பா முன்னேறி வர முடியும்னு ஒண்ணு இருந்தது. இருந்தாலும் ஒரு பக்கம் பயமும் இருந்தது. என்ன நம்ம இம்ப்ரூவ் பண்ணலன்னா திருப்பி பேக்ல வந்து ஆகணும் அப்படின்ற ஒரு யோசனையுமே இருந்தது. சரி பண்ணலாம், முடிஞ்சா எவ்வளவு நாள் பண்ண முடியுமோ பண்ணலாம், அப்படி இல்லையா திருப்பி ஒர்க் பண்ணிக்கலாம் ஓனர் என்ன அப்படின்னு. சொன்னாருன்னா, பாருங்க, போய் பாருங்க, ஓ, நல்லா இருந்ததுன்னா நீங்க பண்ணுங்க, இல்லைன்னா திரும்பி கூட எங்க கேண்டீனுக்கே வந்துருங்க. அவங்களுக்கு எங்களை விடுறதுக்கு மனசு இல்ல. திரும்பி நீங்க வந்துருங்க அப்படின்னா. இருந்தாலும் நடத்தணும், நடத்தி பார்ப்போம். ஏன்னா நம்ம நல்ல ஒரு சாப்பாடை கொடுத்தோம்னா கண்டிப்பா அந்த இடத்துல நமக்கு இது இருக்காது. அதனால கொடுக்க முடியுன்ற ஒரு தைரியத்துல வந்தோம். அதுக்கேத்த மாதிரி எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒன்னொன்னா மாறுச்சு. அதனால எல்லாரும் மாஸ்டருங்க எல்லாருமே கரெக்டா அமைஞ்சாங்க, கரெக்டா வந்து ஒரு 3 மந்த் நாங்க தான் சமைச்சிட்டு இருந்தோம். ஓகே. நாங்களே தான் சமைச்சிருந்தோம். சரி கொஞ்சம் டேஸ்ட் மாத்தினா நல்லா இருக்குன்ற மாதிரி வரவங்க எல்லாருமே சொன்னாங்க. சரி அதனால ஒரு மாஸ்டரே போட்டுக்கலாம். ஏன்னா நல்ல ஒரு பிளேஸ் கிடைச்சிருக்கு, நிறைய இடம், ஆஃபீஸ், ஹாஸ்பிட்டல்ஸ். அப்ப இன்னும் டேஸ்ட்டை கொடுத்தோம்னா நல்லா இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றனால மாஸ்டர்ஸ்க்கு தேடிட்டு இருந்தோம். அப்புறம் கிடைச்சவங்களும் ரொம்ப நல்ல மாஸ்டர்ஸ். கண்டிப்பா. இப்ப இந்த நிர்வாகம் அப்படிங்கிறப்ப வேலை வாங்கக்கூடியது, வேலை செய்யறது நம்ம வீட்ல என்னனாலும் ஈஸியா என்ன பண்ணிடுவோம், வேலை செஞ்சுருவோம். அந்த வேலை வாங்குறது அப்படிங்கிறது ஒரு தனி கலை. அது வந்து எல்லாருக்குமே அமையுமான்னு கேட்டா நிச்சயமா அது கொஞ்சம் ஒரு பெரிய கேள்விக்குறி தான். அந்த வகையில நீங்க இப்போ ஆட்கள் போட்டு வேலை பார்க்குறப்ப அந்த வேலை ஏன்னா முதல் போட்டு வேலை செய்யறப்ப நமக்கு நிறைய அதில் மெனக்கட்டணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். ஆனால் நம்ம சம்பளத்துக்கு ஆட்கள் வைக்கிறப்போ அவங்க சம்பளம் மாதம் என்னால் வேலை செஞ்சாலும் வரும், வேலை செய்யலைனாலும் சம்பளம் வரும் அப்படிங்கிற மனநிலையில தான் அவங்களுடைய வேலை அப்படிங்கிறது இருக்கும். இப்போ இந்த மாதிரியான ஆட்களை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ண முடியும்? ஹேண்டில் சொல்றது பண்ணிடுறது கரெக்ட் தான். அது நம்ம செஞ்சோம், நமக்கு சேலரி, அதுல என்ன நஷ்டமானாலும் சரி லாபம் வந்தாலும் சரி அவங்களுக்கு தெரியாது எதுவுமே. அதனால அவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் நம்மளோட என்ன இதை நீ நடத்து, எங்களுக்கு கரெக்டா இருக்கும், இதை நீ செய், அவ்வளவுதான் சொல்லிட்டு நாங்க பாட்டுக்கு அவங்கள வேலை வாங்குறது. ரொம்ப ஆஷா பேச மாட்டோம், ஃப்ரெண்ட்லியா மூவ் பண்ணிக்கிட்டு. நம்ம ஒரு ஃபேமிலியா ஆகிட்டோம்னா பசங்களும் வெளில போக மாட்டாங்க, வேலை செய்யறவங்களும் நம்ம கூட இருப்பாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டா இல்லாம நாங்களும் அப்படியே ஓகே. எங்க அந்த லிபரலா இருக்கணுமோ அங்கங்க அப்படி லிபரலா இருந்துக்கிறது. எந்த நேரத்துல கேட்கணுமோ கேட்கறது. அப்புறமா கொஞ்ச நேரத்துல சரி ஓகே அப்படி நம்மளே விட்டு கொடுத்து செய்யுங்க அப்படின்ட்டு வந்துடுறது. அப்படி போயிட்டு இருக்கு. கண்டிப்பா. இன்னைக்கு எல்லா துறைகள்லையுமே வந்து தொடக்கத்தில் சொன்ன மாதிரி பெண்கள் எல்லாம் இருக்கிறாங்க. நிறைய ஆண்களோட அதிகமாகவே அந்த அவங்க இன்வால்மெண்ட், அவங்களோட டெடிகேஷன் அதெல்லாம் வந்து நிறையா பார்த்துருக்குறோம். இப்போ ஆனால் அந்த டெடிகேஷனோட ஒர்க் பண்ணுறதுக்கான தடைகள் வந்து நிறையா இருக்கும். அது வந்து வீடுகள்லேயும் சரி, அந்த சொசைட்டிலையும் சரி. ஃபஸ்ட் டைம் சொசைட்டியில் வந்து நிற்கிறப்போ யாரும் அதை அங்கீகரிப்பாங்களா அப்படின்னு கேட்டால் அதை ஏற்றுக்கிறதுக்கே அவ்வளோ யோசிப்பாங்க. ஃபேமிலி அப்படின்னு நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, நம்மளோட ரிலேஷன்ஸ், சொந்தக்காரங்க மத்தியில் அதில் ஒரு சில விஷயங்கள் இருக்கும். இப்போ இந்த வகையில் உங்களுடைய ஃபேமிலி சப்போர்ட் எப்படி இருந்துச்சு? அதாவது உங்களுடைய கணவராக இருக்கட்டும், பிள்ளைங்களாக இருக்கட்டும், சொந்தக்காரங்களாக இருக்கட்டும், அவங்களுடைய அந்த சப்போர்ட்லாம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ஃபஸ்ட்டு பண்ணுறப்போ ஓகே, ஃபேமிலியாக சப்போர்ட் பண்ணாங்க தான், எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. ஆனால் அது வந்து டைமிங்லாம் சேஞ்ச் ஆகிறப்ப கொஞ்சம் எல்லாருக்குமே பசங்க கிட்ட நம்மளோட டிஸ்டன்ஸ் அதிகமாச்சு. ரிலேஷனுமே என்ன இப்படி ஆகிட்ட, அதுக்கு பரவாயில்ல நீ க்ளோஸ் பண்ணிட்டு சும்மா வீட்டில் இரு, என்ன பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப இது பண்ணிட்டு இருந்தாங்க. இல்லை இல்லை முடியும் நம்மளாலையும் அப்படின்னு யோசிச்சுட்டு இது பண்ணோன்னா பசங்க கிட்ட தான் கொஞ்சம் ரொம்ப, ஃபேமிலி கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமாக. டைமிங் ஜாஸ்தி. இப்போ ஜென்ஸ் வேலை செய்யறதுக்கும் ஃபுல் டைம் வந்து வேலை செய்யறதுக்கும், லேடிஸ் வந்து வீட்டை விட்டு வந்து ஃபுல்லா இங்க இருக்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டமான. வீட்டுல தூங்குறதுக்கு மட்டும் தான், தூங்கிட்டு திருப்பி காலையில இருந்து வந்துருவோம். இல்லை தூங்குறதும் எந்திக்கிறதுமே ஒரு போல. ஒரு படத்தில் வடிவேல் சொன்னார்ல, காலையில் நான் ஏப்பம் எடுக்கிறதும் கோழி கூவுறதும் ஒரே மாதிரி சவுண்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. இப்போ அந்த டைம் எப்படி காலையில் நீங்கள் வந்து ஒரு 8 மணிக்கு உணவகம், கண்டிப்பாக வந்து ஒரு 7 மணிக்கே குடும்பம் வரைக்கும் நம்ம உணவு ரெடியாக இருக்கணும். ஏன்னா அப்படின்னா தான் இன்றைக்கி நீங்கள் சொன்ன மாதிரி வேலைக்கு செல்லக்கூடிய பக்கத்தில் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, நிறைய ஆஃபீஸஸ் இருக்குது. ஸோ அப்போ அவங்க ஒரு 9 மணிக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னா ஒரு 7-8 மணிக்கெலாம் அவங்க என்ன பண்ணிக்கணும், அந்த சாப்பாடை வந்து முடிச்சிருக்கணும். அந்த டைமில் தான் வருவாங்க. அப்போ நீங்கள் 7-8 மணிக்கு நீங்கள் சாப்பாடை கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் குறைஞ்சது ஒரு 4 மணிக்காவது என்ன பண்ணிருக்கணும், அதுக்கான தயாரிப்பு பணிகள் இப்படிலாம் இருக்கும். இப்போ 4 மணிக்கு தயாரிப்பு பணிகள்னால் எந்திக்கிறதுன்னு ஒரு இது இருக்குது. ஸோ அப்போ இந்த டைமெல்லாம் காலையில் தொடங்கி ஈவினிங் வரைக்கும் எப்படி அதை உங்களால் நிர்வகிக்க முடியுது? எவ்வளோ நேரம் உங்களோட அந்த ரெகுலர் ரொட்டீன் எப்படி இருக்கும், அதை பற்றி சொல்லுங்களேன். மார்னிங் மாஸ்டர்ஸ் இருக்காங்கன்றனால கொஞ்சம் ஓரளவுக்கு அவங்க வந்து ரெடி பண்ணிடுவாங்க. ரெடி பண்ணிடுவாங்க. நாங்க கொஞ்சம் முன்னாடி வந்து நம்ம மற்றதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சு அதுக்கப்புறம் சேல் பார்க்கறதுக்கு நம்ம கொஞ்சம் சப்போர்ட்டா இருந்தாதான் நம்ம உள்ள நம்ம நின்னாதான் இது பண்ண முடியும். ஓகே, அது இப்போ ஓகே. நீங்க பிகினிங்ல சொல்லுங்க, பிகினிங்ல யோசிச்சு பாருங்க. பிகினிங்ல எப்படி? ரொம்ப கஷ்டம் தான். பிகினிங் ஸ்டார்டிங் ரொம்ப கஷ்டமா இருக்கும். தூங்குறதுக்கு வீட்டுக்கு நைட்டு முடிச்சுட்டு போறதுக்கே 12 ஆயிடும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பசங்க கூட உட்காந்து பேசியே ஆகணும். ஏன்னா ஸ்டார்டிங் அதுதான். அவங்க ஏற்கனவே தள்ளி போறோன்ற ஒரு ஃபீல், அது பொம்பளை பசங்க வேற 2ம் அப்படின்றப்ப அவங்களையும் விட்டுருவோமோன்ற ஒரு பயம் ஜாஸ்தியா இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட 1 hour உட்காந்து பேசி படுக்கிறதுக்கே எப்படி பாத்தீங்கன்னா 1 மணி ஆயிடும். திருப்பியும் காலையில எழுந்து வந்து அதை செய்யணும்ன்றது வந்து தூக்கம்லாம் ரொம்ப கம்மியா தான் இருந்தது.
ரொம்ப கம்மி. கண்டிப்பாக. இப்போ ஓகே, அவங்களுக்கு வந்து பொம்பளை பசங்க அப்படிங்கிறப்போ அது ஓகே. ஆனால் ஆம்பளை பசங்க அம்மாவோட அதிகப்படியான அட்டாச்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது வீட்டில் வந்து எப்போவுமே எதை அப்பாட்ட கேட்டு வாங்கி அப்பா வாங்கி தரக்கூடிய நபராக இருந்தாலும் கூட அதை அப்பா கிட்ட ப்ரொசீட் பண்ணக்கூடிய நபராக யார் இருப்பாங்கன்னா அம்மாக்கள் தான் இருப்பாங்க. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? பெரியவன் அவன் வேலைக்கு போடான்றதால ரொம்ப இது பண்ண மாட்டான். சரி அம்மா இது பண்றாங்கன்னு வந்தா விட்டுருவான். சின்னவன் தான் வந்து ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பான், எதனா பண்ணிகிட்டே இருப்பான், ஃபோன் பண்ணி பேசிகிட்டே இருப்பான் எப்போ பார்த்தாலும். எப்போம்மா வீட்டுக்கு வருவீங்க அப்படிங்கிறது. ஸோ இந்த நேரங்களில் வந்து இது கண்டிப்பாக இன்னைக்கு ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம ஒரு இந்த நிறுவனம் உணவகம் தொடங்கி எவ்வளோ நாள் ஆச்சு? 4 years complete ஆயிடுச்சு. 4 years கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. அப்போ அந்த 4 years பிகினிங் அப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 2022 அப்படிங்கிற ஆண்டுகளில் வந்து குறிப்பாக வீட்டில் கணவரோடும் சரி பிள்ளைகளோடும் சரி செலவிடக்கூடிய நேரம் குறையும். அப்போது வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்களோ இல்லை கணவரோ ஏன் இதுக்கு போகிறீங்க, இல்லை நீங்கள் எங்களோட இருங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படிங்கிற ஏதாவது ஒரு விஷயங்கள் சொன்னாங்களா? பசங்க கேட்டிருக்காங்க. அதனால அவங்க ஏம்மா டைம் இல்லை எங்க கூட இருக்கணும் அதெல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, கேட்டிருக்காங்க. அப்புறமா இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நம்ம ஸ்டெடி ஆயிக்கலாம், அப்புறம் ஆள் கூட போட்டு இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்கள கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணுறது. ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவாங்க, இல்லை பசங்கள்கிட்ட சொன்னாங்க ஒரு அம்மாவும் செய்யட்டும், செஞ்சு பார்த்தாதான் அவங்களுக்கும் தெரியும், ஒரு வெளி உலகத்துல இருக்கட்டும் அப்படின்ட்டு அவங்களும் சொல்லிகிட்டே இருந்தனால இவங்க ஓரளவுக்கு தானாங்க. நிச்சயமா. ஏன்னா இந்த நேரத்தில் வந்து பெண்களுடைய வெற்றி எப்பவுமே சொல்லுவாங்க, ஒரு ஆணினுடைய வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு பெண்ணுடைய வெற்றிக்கு பின்னாடி கண்டிப்பாக ஒரு ஆண் இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்போ அது வந்து திருமணமான ஒரு பெண்ணுடைய வெற்றிக்கு பின்னாடி கண்டிப்பாக கணவர் இருப்பார் அப்படின்னு சொல்லி. ஸோ அவருடைய ஒத்துழைப்பு எப்படி? ஏன்னா நிறைய நேரங்கள் நமக்கு வந்து ஏதோ ஒரு சில விஷயங்கள் தொடங்கியிருப்போம், மேபி தருணங்கள் தோன்றி இருக்கலாம், இல்லை இதோட இதை நம்ம ட்ராப் அவுட் பண்ணிடலாம், விட்டுட்டு போயிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு நெருக்கடியான நிலைகள் கஷ்டங்கள் அப்படிங்கிறது இருந்திருக்கும். அந்த நிலையில் உங்களுடைய வாழ்க்கை துணைவருடைய சப்போர்ட்ஸ் எப்படி இருந்துச்சு? ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க. சரி நீங்கள் வேலைக்கு போகிறீங்க அந்த நம்பிக்கை, சரி போயிட்டு வந்துருங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த சுதந்திரமான ஒரு உணர்வு கொடுத்துருக்கீங்க. நீங்கள் இது பண்ணுறாங்க, நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, பரவாயில்ல அப்படின்ற மாதிரி. கண்டிப்பாக. நீங்கள் சொல்லுங்கள். இல்லை அவங்க இப்போ இது எப்படி சொல்றதுன்னா, ட்ராப் பண்ணணுன்றத நான் யோசிச்சது இல்லை. அவங்க கூட முடியலன்னா பரவாயில்ல வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எனக்கு அதை ட்ராப் பண்ணணுன்ற எண்ணம் இல்லை. என்ன ஆனாலும் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி என்ன ஆனாலும் பார்த்து தான் ஆகணும், கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் கண்டிப்பா. ஏன்னா நம்ம எல்லாமே நல்லா கொடுத்துட்டு இருக்கோன்றப்ப நம்ம ஏன் ட்ராப் பண்ணணும்? கஷ்டங்கள் வரதான் செய்யும், அதை ஃபேஸ் பண்ணி நின்று பார்ப்போம். ஆனா வீட்டில் அவர் சொல்லியிருக்காரு, முடியலன்னா பரவாயில்ல பார்த்துக்கலாம், நீ சப்போஸ் அப்படி முடியலன்னா ஆள் போட்டுட்டு நீ உட்காந்து பண்ற மாதிரி பண்ணலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா ஆள் போட்டு இன்னொருத்தவங்களை நம்பி கண்டிப்பா இப்ப இருக்கிற நிலைமையில வந்து நம்மளால பண்ண முடியாது. அதனால இல்ல கொஞ்சம் முடியும் அப்படின்றனால ட்ராப் பண்ணக்கூடாதுன்ற ஒரு இதுல கான்ஃபிடென்ட்டா இருக்கு. கண்டிப்பா. இன்னைக்கு நீங்க சொன்ன இவ்வளவு நேரம் சொன்ன ஷேரிங்ஸ்ல இருந்து உங்ககிட்ட இருந்தும் சரி, உங்களுடைய வாழ்க்கை துணைவரிடம் இருந்தும் சரி, நிச்சயமா கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம்னா 2 விஷயம் இருக்குது. அவங்க வித்யா மேம் சொன்ன மாதிரி அந்த ஃப்ரீடம் அப்படிங்கிறது எனக்கு வந்து கணவன் மனைவி இடையே உறவுகள் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னா கணவனுக்கு மனைவி கொடுக்கக்கூடிய சுதந்திரம், அந்த மனைவிக்கு கணவன் கொடுக்கக்கூடிய சுதந்திரம், இதுதான் பயங்கர பிரச்சனைக்கு முரண்பட்டு நிற்கக்கூடிய ஒன்று. அப்போ அந்த சுதந்திரத்துலையுமே இன்னொன்று நீங்கள் சொன்ன மாதிரி செஞ்சு பாருங்க, முடியலையா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆறுதல் அளிக்கக்கூடிய வார்த்தைகள், அது வந்து கணவர் சொன்னாலும் சரி, மனைவி கணவருக்கு சொன்னாலும் சரி, ரெண்டுமே இன்னைக்கு தேவைப்படக்கூடிய ஒன்று. அது உங்களுடைய வாழ்க்கை பாடத்துல இருந்து எங்களால் கற்றுக்கொள்ள முடிகிறது. ஓகே, இப்போ வந்து நிறைய விஷயங்கள், இந்த தொடக்க காலத்தில் இருந்த விஷயம், இந்த தொழில் ஏன் தொடங்கணும், அப்போ அதற்கு முன்னாடி இருந்தீங்க அனுபவம், இதெல்லாம் நீங்கள் சொன்னீங்க. இந்த சமுதாயத்தில் நீங்கள் இந்த தொழில் தொடங்குற பிறகு, உணவகங்கள் தொடங்கிய பிறகு இங்கே நீங்கள் எதிர்கொண்ட ஏதாவது சிக்கல்கள், சவால்கள், ஏதாவது பிரச்சனைகள் அப்படின்னு இருக்குதுங்களா? நிறைய. அதில் ஏதாவது ஒரு சில விஷயங்கள் நீங்கள் பகிர்ந்து கொள்ள முடியுமா? இப்போ நம்ம இருக்கிற இடத்துலயே நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். அதுக்கப்புறம் அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் நாங்களும் மாற்றிக்கிட்டோம், சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். சரி அந்த இடத்துக்கு வந்து இதை செய்யக்கூடாதுன்னா அதுக்கு எப்படி நம்ம மாற்றிக்கணும், அடுத்தது வேற என்ன பண்ணணும், அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். பிரச்சனைகள் இல்லாமல் கண்டிப்பாக இருக்காது. நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணோன்னா ஏதாவது ஒரு வாரம் அமைதியாக இருப்போம், திருப்பி ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். அதை ஃபேஸ் பண்ணி என்ன பிரச்சனை அடுத்தது பார்த்துக்கலாம், எந்த பிரச்சனை இருந்தாலும் பார்க்கலாம், எப்படி அதுக்கான தீர்வும் இருக்குன்றது நம்மளுக்கு தெரியுது, வந்தாலும் பரவாயில்ல பார்த்துக்கலான்ற ஒரு இது வந்துடுச்சு. நிச்சயமா. ஏன்னா நீங்கள் சொல்கிறது ரொம்ப ரொம்ப 100% எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அதுக்கு அடுத்தது ஒரு தீர்வும் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அந்த தீர்வை நோக்கி பயணிச்சிட்டோம், ஓகே அதுக்கு சொல்யூஷன் என்ன அப்படின்ட்டா பிரச்சனை கிடையாது. ஐயோ பிரச்சனை இருக்கே அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தா தான் நம்மளால எதுவும் பிரச்சனை தான் நம்மளுக்கு இப்ப இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா
வேலைக்கு ஆள் வரதுன்றது தான் ரொம்ப பிரச்சனையே, இருக்குது கண்டிப்பா. ரொம்ப பிரச்சனை. இன்னொன்று இங்கே மாதிரி நீங்கள் சொல்வது போல் இப்போ ஒரு சிலர் என்னென்னா அந்த ரெகுலர், அதாவது உணவகம் அப்படிங்கிறோடைய சக்ஸஸே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெகுலர் கஸ்டமர்ஸ் தான். ஏன்னா நமக்கு வந்து அந்த சாப்பாட்டுடைய தரம், சாப்பாட்டுடைய சுவை இதெல்லாம் பார்த்துட்டு தான் திரும்ப விரும்பி வரக்கூடிய அந்த கஸ்டமர். இப்போ மற்ற இடங்களில் நம்ம வந்து இப்போ ஒரு சாலையோரம் நம்ம வச்சுருக்கிறோம், இல்லை ஹைவேஸ் பைபாஸில் வச்சுருக்கிறோம் அப்படின்னா அங்கே நமக்கு ரெகுலர் கஸ்டமர்ஸ் இருப்பாங்களான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா அவங்க என்னைக்காவது ஒரு நாள் வருவாங்க, போவாங்க, சாப்பிடுவாங்க, அவ்வளோதான், மறந்துடுவாங்களே தவிர திரும்ப அதுக்கப்புறம் வரக்கூடிய விஷயம். அப்போது இதுக்கு அந்த சுவை, அதனுடைய தரம் இதெல்லாம் பக்காவாக மெயின்டைன் பண்ணணும். இப்போ வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் அப்படிங்கிறப்போ அந்த இதை தரக்கூடிய நபர்கள் நம்மளோடு தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த கோ ஒர்க்கர்ஸ், உங்களோட சக பணியாளர்களாக வேலை செய்கிறவங்கள பற்றி ஒரு சில விஷயங்கள் சொல்லுங்களேன். ஃபர்ஸ்ட் எங்கள் ரேணு மாஸ்டர் தான். அவர் தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி 3 months வந்தது அவர் தான். எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க இது மாதிரி இருக்காங்க கேட்டு பாருங்க. போய் கேட்டோம். ஃபஸ்ட்டு வரேன்னாங்க, வந்து பார்த்துட்டு சேலரி கூட எவ்வளோ கேட்குறீங்கண்ணா, நீங்கள் சேலே உங்களுக்கு கம்மியாக இருக்குது, நான் என்ன சேலரி கேட்குறது, அந்த காசை எதிர்பார்க்காம ஃபஸ்ட்டு வந்து எங்களுக்கு செஞ்சு கொடுத்தவர் அவர் தான். இன்னி வரைக்கும் 4 years கம்ப்ளீட் ஆகியும் அவர் எங்கள் கூட இருக்கிறார். வரும் எங்களுக்குள்ளேயும் சில பிரச்சனைகள்லாம் வரும். எப்படி சொல்ற, வீட்டில் இப்போ ஒரு அண்ணனோ இல்லை ஒரு அப்பாவோ இருந்தால் எப்படி சண்டை போடுவோம், அது மாதிரி சண்டை வரும். 2 நாள் கூட பேசாம வரும், அப்புறம் நார்மலாக ஆகிடுவோம். அது மாதிரி ஒரு டைப் அவர் மாஸ்டர். அதனால அவர் தான் ஃபஸ்ட்டு நாங்கள் சொல்லுவோம் எங்களோட முன்னேற்றத்துக்கு காரணம்னா மாஸ்டர் தான். மற்ற பணியாளர்கள் அடுத்தது மாஸ்டர், இன்னொரு மாஸ்டர் இருக்காங்க, கார்த்தி மாஸ்டர். அவங்க டேஸ்ட்டும் 2 பேர் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். இவங்க இல்லைன்னா அவங்க அப்படின்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சுப்பாங்க. பசங்களும் நிறைய பேர் போறாங்க வராங்க இருக்கிறாங்க, அப்படியே போயிட்டு இருக்கு. அதனால வர பசங்களும் நம்ம கிட்ட கொஞ்சம் அட்டாச் ஆயிடுவாங்க. அவங்க ஓகே அக்கா ஒரு அக்காவா செய்யறாங்கன்றனால நம்மளோட வேலைகளை எடுத்து சில பசங்க செய்யணும்னு நினைப்பாங்க. கஷ்டப்படுறாங்க லேடிஸா இருந்து அப்படின்றப்ப கொடுங்கக்கா, சாப்பாடு இதெல்லாமே தங்குற இடம் எல்லாமே நீங்களே ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்குறீங்க. ஓகே ஓகே ஓகே. ஸோ இப்போ உங்கள் 2 பேருக்குமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எப்போவுமே என்ன அப்படின்னா, நமக்கு இந்த பிஸ்னஸ் அப்படின்னு வரப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம எத்தனை ஆண்டுகள் இருந்தாலும் அந்த தொழில் அப்படின்னு வரப்போ அதில் இருக்கக்கூடிய அந்த புரிதல் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ அந்த உங்கள் 2 பேருக்குமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், இதை நான் பார்த்துக்கிறேன், இந்த நேரம் நீங்கள் பார்த்துக்கோ அப்படிங்கிறது உங்களுக்குள்ளே எப்படி இருக்குது, அது எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கிட்டீங்க? சண்டைகள் ஜாஸ்தியா வரும் 2 பேருக்குமே, இல்லைன்னா சொல்ல மாட்டோம், அது உண்மைதான். சண்டை போட்டுப்போம். யார் அதிகமாக சண்டை போடுவாங்க? நான் தான் நீங்க விட்டு கொடுத்து. ஆமா, அவங்க விட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க. சொன்னாதான் அவங்க விட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க. எனக்கு ப்ரெஷர் ஜாஸ்தின்றனால வெளியிலயும் போகணும் வரணும்னாலும் ஜாஸ்தியா இருக்கும். அதனால நான் டென்ஷன்ல கத்திடுவேன் தான். ஆனா அவங்க அமைதியா போவாங்க. விஷயம் வெளியில பர்ச்சேஸ் பண்ற விஷயம் எல்லாமே அவங்க தான் பண்ணுவாங்க. உள்ள இருந்து அவங்க பாத்துப்பாங்க எல்லாமே. உள்ள இருக்கிறது எல்லாமே பிரச்சனை டென்ஷன்ல கத்துவேன். ஆனா அமைதியா இருந்துருவாங்க. எதுவுமே பேச மாட்டாங்க. அவளே புரிஞ்சு பாசல அமைதியா இருந்துருவாங்க. எனக்கு கொஞ்சம் சீக்கிரம் அந்த டென்ஷன்ல பேசிடுவேன். அப்புறமா அவங்க அமைதியா இருந்துருவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் தான், அதுக்கப்புறம் பேசாமலாம் இருக்க முடியாது, நார்மலா ஆயிடுவோம். அதுதான். அதனால விட்டு கொடுத்து போறதுனால தான் 4 years. அந்த மணின்றது அடுத்த விஷயம், ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது லாஸ்ட் வரைக்கும் கிடைக்கணும். ஏன்னா இப்போ நம்ம சொந்தக்காரங்களா இருக்கிற போது கூட இது மாதிரியான முரண்பாடுகள் வர்றப்போ அதுல அது பெரிய நிலைக்கு போறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறப்ப என் ஃப்ரெண்ட் என்ன இருந்தாலும் அப்படிங்கிற ஒரு மனநிலை. இன்னும் நீங்க பேசும்போதே வந்து விட்டே கொடுத்துக்க மாட்டாங்க. யாரா வந்து எதனா சொன்னா கூட அவளை பத்தி எனக்கு தெரியும். கண்டிப்பாக அந்த நம்பிக்கை, அந்த புரிதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் பேசுகிறப்ப யதார்த்தமாக ஒரு விஷயம் சொன்னீங்க. வெளியே போய் கடைக்கு போகிறதெல்லாம் அவங்க பார்த்துக்கணும், எங்கள் கடையில் இருந்து செய்கிறதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஸோ அப்போ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, இன்றைக்கி உழைப்பு அப்படிங்கிறப்போ உண்மையிலே நான் உண்மையிலே நான் பார்த்ததுனால நான் அதை சொல்கிறேன். இப்போ காலையில் எழுந்து வர்றப்போ எவ்வளோ நேரங்களில் அந்த கடையில் நின்று நானும் சாப்பிட்ருக்குறேன். சாப்பிட்றப்போ சில கஸ்டமர்ஸ் வந்து நல்லாவே இருந்தாலும் கூட ஏதாவது ஒரு சில விஷயங்கள் வந்து குறையா சொல்கிறது நானே சில நேரம் கேட்டிருக்கிறேன். அதனால் என்றைக்குமே வந்து கோபமாவோ டென்ஷனாவோ அப்போ வேறு கடைக்கு போங்க அப்படி. இப்போ ஒருவேளை நாலாம் அந்த இடத்துல இருந்தேன்னா அப்படி சாப்பிடாட்டி போங்க அப்படின்லாம் சொல்லுவோம். ஆனால் அப்படி எந்த ஒரு பதிலுமே நீங்கள் சொல்லி நான் பார்த்ததும் இல்லை, கேட்டதும் இல்லை. இப்போ அந்த வகையில் இந்த மாதிரியான ப்ரெஷர் ஹேண்ட்லிங் சுச்சுவேஷன்ஸ், இப்போ உங்கள் 2 பேருக்குள்ள சண்டை போடுறது அதெல்லாம் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் உரிமை அப்படிங்கிறது. இப்போ ஒரு கன்சியூமர் கிளைண்ட் ஒருத்தவங்க வர்றாங்க, ஏதோ ஒரு சில விஷயங்கள் நிறை குறைகள் கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்பாங்க, நிறையா சொல்லியிருப்பாங்க. ஸோ நிறைகள் சொல்கிறப்ப நமக்கு பிரச்சனையே கிடையாது, நமக்கு மனசு ரொம்ப நம்ம திருப்தியாக பண்ணுறோம்ப்பா அப்படிங்கிற ஒரு மனநிலை கிடைக்கும். ஒருவேளை ஏதாவது குறைகள் ஒரு சில விஷயங்கள் இல்லை, அதுவும் குறைகள் இருக்குது நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம்னா அது நம்மளை திருத்திக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. குறை சொல்லணுன்னே சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்க இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரியான ஆட்கள் வந்து சொல்கிறப்போ உங்களுடைய மனநிலை ஃபர்ஸ்ட் யோசிக்கிறது வந்து ஒரு கஸ்டமரும் நம்மளுக்கு வேல்யூபிளான கஸ்டமர்ஸ், அதனால யோசிப்போம், விட்டுறக்கூடாதுன்னு ஃபர்ஸ்ட் யோசிப்போம். ஆனால் சில பேருங்க வந்து சொல்லணும், அதுவும் வந்து சில கஸ்டமர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் முன்னாடி சொல்ல மாட்டாங்க குறைய, அவங்க வந்து நம்மளுக்கு முக்கியம்னு யோசிப்போம். சில பேருக்கு வேணுக்கிட்டே கஸ்டமர் இருக்கிறப்பவே நம்மள வந்து ஒரு சொல்லணும், ஏதாவது ஒன்று வந்து இது பண்ணணும் அப்படின்றதுக்காகவே மொத்தமா சொல்லுவாங்க. அப்பெல்லாம் நாங்க அமைதியா போயிடுவோம்.
சரி ஓகே உங்களுக்கு டேஸ்ட், உங்களுக்கு இதை விட டேஸ்ட் பெஸ்டா எதிர்பார்க்கறீங்க, அது நம்ம கொடுக்க முடியாது, நாங்க பெஸ்டா கொடுக்குறோம், இதனால உங்களுக்கு அதிகம், எதிர்பார்க்க அதனால நம்ம வந்து பேசினா தானே பிரச்சனை, எல்லாம் அமைதியா இருந்துடுறது. சரிங்க சார், அந்த இடத்துல அவங்களுடைய டாக்டிக்ஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கிறீங்க, அமைதியா போயிடுறது, அவ்வளவுதான். கண்டிப்பா. ஓகேங்க, கிட்டத்தட்ட நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறீங்க. அதுவும் குறிப்பா வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல பெண்கள் ஒரு இடத்துல முன்னேறி வராங்க அப்படின்னாலே நிச்சயமா அது குடும்பத்துல ஒரு சிலருக்கு மத்தியிலும், இந்த சமுதாயத்துல ஒரு சிலருக்கு மத்தியிலும் அதுல போட்டி போட்டுக்கிட்டு வரக்கூடிய ஒரு சூழல். ஏன்னா அவங்களையும் போராடி நீங்க ஜெயிச்சு வர வேண்டிய ஒரு சூழல். ஏற்கனவே நீங்க பேசுறப்ப ஒரு விஷயம் சொன்னீங்க, இப்போ ஒரு ஆண் வெளியே போய் வேலை செய்யறதுக்கும் ஒரு பெண் வெளியே போய் வேலை செய்யறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. இப்போ ஆண் எந்திரிச்சாங்க, கிளம்புனாங்க, போனாங்க அப்படின்னு இருக்கும். ஆனா அதே ஒரு பெண் அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமான உணவு ரெடி பண்ணி கொடுக்குறது, அவங்க வேலைக்கு செல்றவங்களோ இல்லை படிக்கிறவங்களோ அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் ஒர்க் பண்றது, இப்படி எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதையும் சரிவர செஞ்சிருக்கணும். அதன் பிறகு இருக்கக்கூடிய அந்த அதை நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த நிலையில உழைப்பு அப்படிங்கறத நீங்க நல்லா உணர்ந்துருக்கிறீங்க. ஸோ உழைப்பு நம்மளை நிச்சயமாக உயர்த்தும் அப்படிங்கிறதுல உங்களுடைய பகிர்வுல இருந்தே ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை நீங்க வச்சிருக்கிறீங்க அப்படிங்கிறத எங்களால புரிஞ்சுக்க முடியுது. ஸோ நீங்க நிகழ்ச்சி பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு உழைப்பை குறித்து நீங்க ஒரு சில விஷயம் சொல்லணும் அப்படின்னா 2 பேருமே நீங்க என்ன சொல்லுவீங்க, நீங்க என்ன சொல்லுவீங்க? உண்மையா உழைக்கிறோம்னா கண்டிப்பா அதுக்கான பலன் இருக்கும். நம்ம எந்த வேலை செஞ்சாலும் அதுல உண்மை இருக்கணும், நம்மளோட பெஸ்ட்டை கொடுக்கணும். நம்மளால எவ்வளோ கண்டிப்பா. பெஸ்ட்டை கொடுக்க முடியுமோ கொடுத்தோன்னா கண்டிப்பா எந்த ஒரு தொழிலா இருந்தாலும் சரி, ஒர்க் பண்ணாலுமே சரி, அதுல கண்டிப்பா முன்னேறி வரலாம் நம்மளால. நிச்சயமா உண்மையாக இருக்கணும் கண்டிப்பா அப்படிங்க. நீங்க என்ன உண்மையா, சொல்றீங்க? அவங்க சொன்ன மாதிரி அதுதான். உண்மையா இருக்கணும், பொறுமையா இருக்கணும், நேர்மையாவும் இருக்கணும், அவ்வளவுதான். நிச்சயமா நீங்க உங்களுடைய பகிர்வை கேட்கிறப்ப எனக்கு என்ன பேரறிஞர் அண்ணா வந்து சொல்லியிருக்கிறார், கடின உழைப்பும் விடாமுயற்சியும் இருந்தால் வெற்றி கிடைத்தே தீரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த கடின உழைப்பு, விடாமுயற்சி, அந்த உண்மை அப்படிங்கிறது உங்களுடைய அனுபவ பகிர்வுல இருந்து கிடைச்சிருக்குது. ஸோ ரொம்ப மகிழ்ச்சி. 2 பேருமே உங்களுடைய பொன்னான நேரத்தை நம்முடைய மாதா தொலைக்காட்சி அன்பர்களுக்காக செலவிட்டு உங்களுடைய அனுபவங்களை நீங்க ஷேர் பண்ணியிருக்கிறீங்க. அதை மிகைப்படுத்தி சொல்றதுக்கு எதுவுமே இல்லை, யதார்த்தமான ஒரு பகிர்வு. இந்த பகிர்வு வாயிலாக நிறைய செய்திகள் எனக்கு வந்து மாதா தொலைக்காட்சி அன்பர்களுக்கு நீங்க வந்து கொடுத்துருக்கிறீங்க. குறிப்பாக ஒற்றுமையாக உழைப்பில் உண்மையாக இருக்கிறது, குடும்பத்துடைய சப்போர்ட் எப்படி, ஸோ ஃபேமிலி சப்போர்ட் எந்த அளவுக்கு முக்கியம், அதுலேயுமே குறிப்பாக வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களோட ஒத்துழைப்பு, அது கணவராக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், அவங்ககிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய ஒத்துழைப்பு எந்த வகையில் இருக்கணுங்கிறதுக்கு உங்கள் இருவருடைய குடும்பத்தினருமே அதுக்கு வந்து ஒரு முன் உதாரணமாக வந்து இன்னைக்கு எல்லாரும் முன்னாடியும் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஸோ அவங்ககிட்ட இருந்து கண்டிப்பாக அன்பர்கள் அந்த வாழ்க்கை படத்தை கற்றுக்குவாங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ நிறைய வாழ்வியல் சிந்தனைகளை சொல்லியிருக்கிறீங்க. மாதா தொலைக்காட்சி அன்பர்கள் ஒவ்வொருவரின் சார்பாக மனமார்ந்த நன்றி. நன்றி. தேங்க்யூ மேம், தேங்க்யூ. மாதா தொலைக்காட்சி அன்பர்களே, உழைப்பில் உண்மை நன்மை என்ற இந்த சிறப்பு நிகழ்ச்சி வாயிலாக இன்று திருமதி வித்யா மற்றும் திருமதி நித்யா ஆகியோருடைய பகிர்வினை நாம் கேட்டு அறிந்து கொண்டோம். நிச்சயமாக இவர்களுடைய பகிர்வு உங்களுக்கு நிறைய வாழ்வியல் சிந்தனைகளையும் கருத்தங்களையும் உங்களுக்கு கொடுத்திருக்கும் என நான் நம்புகின்றேன். நான் எப்போதும் கூறுவது போல, அறிந்ததை நாம் பிறரோடு பகிர்ந்து கொள்வோம், பகிர்ந்ததை வாழ்வாக்குவோம். மற்றும் ஒரு சிறப்பு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். இயேசுவுக்கே புகழ். நன்றி, வணக்கம்.